காந்தியை கொன்றவர்கள் காந்தியினுடைய கொள்கையையும் கொன்று வருகிறார்கள். இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமையாக இது இருக்கிறது. இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் தொடர் ஃபெயிலியர்ஸ் சந்திச்சுக்கிட்டே இருக்குது. சோனம் வாங்சுக்க நாங்க அப்புறப்படுத்துறதுக்கு காரணம் அவருடைய உடல்நிலை சரியில்லாம போயிட்டு இருக்குது. அதனால அதை பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்க அப்புறப்படுத்துறோம்னு சொல்றாங்க. இது ஒரு இல்லீகல் டிடென்ஷன் தான். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை மதிக்கணும். டெல்லியில ஜந்தர் மந்தர்ல அமைதி வழியில உண்ணாநிலை போராட்டத்தை 20 நாட்களாக மேற்கொண்டிருந்த சோனம் வாங்சுக்கை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்திய ஒன்றிய அரசு பாஜக அரசை கண்டித்து இந்த ஆதரவு ஆர்ப்பாட்டத்தை நாங்க முன்னெடுத்திருக்கிறோம். ஒரு டெமோக்ரஸியோட அளவுகோல், ஜனநாயகத்தினுடைய அளவுகோலை நம்ம எப்படி மதிப்பிட முடியும் அப்படின்னா, அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களை அரசாங்கம் எப்படி அணுகுறதுன்னு வச்சு நம்ம ஜனநாயகத்தை அளவிட முடியாது. அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடியவர்களை, எதிர்க்க கருத்து உடையவர்களை அரசாங்கம் எப்படி நடத்துகிறதுங்கிறத பொறுத்துதான் ஜனநாயகத்துடைய அளவுகோலை நம்ம மதிப்பிட முடியும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கு இந்தியாவில் காந்தியை கொன்றவர்கள் காந்தியினுடைய கொள்கையையும் கொன்று வருகிறார்கள் என்பதைத்தான் மிகப்பெரிய அளவில் கண்டித்து நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். அமைதி வழியில போராடக்கூடிய தனி மனித சுதந்திரத்தை இந்த அரசாங்கம் நமக்கு கொடுக்கல, அதை இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கிறது. அது ஒவ்வொரு மனிதனுடைய, இந்தியாவில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை உரிமையாக இது இருக்கிறது. ஆனா அந்த அப்படிப்பட்ட அடிப்படை உரிமையின் வாயிலாக, இந்திய அரசியலமைப்பு கொடுத்த உரிமையின் வாயிலாக ஒரு அமைதியான போராட்டத்தை மேற்கொள்ளும் பொழுது இந்த இடத்துல ஒன்றிய அரசு என்ன செஞ்சிருக்கணும்? சில கோரிக்கைகள். இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் தொடர் ஃபெயிலியர்ஸ் சந்திச்சுக்கிட்டே இருக்குது. நீட் போன்ற ஸ்கேம்ஸ் இதுல மிகப்பெரிய உதாரணமாக நம்மளால சொல்ல முடியும். அதற்கு இந்திய அரசாங்கம் பொறுப்பேற்கணும். அதற்கு பொறுப்பேற்று அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணுங்கிற கோரிக்கையை முன்வைத்து இந்த அறப்போரை முன்னெடுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்திய அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? உடன்பாடு பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு முன் வந்திருக்கணும். அப்படிதான் அவங்க இந்த உண்ணாநிலை போராட்டத்தை முடித்து வைத்திருக்கணுமே தவிர, ஆனா அதற்கு திராணி இல்லாத ஒன்றிய பாஜக அரசு வலுக்கட்டாயமாக ஒரு பாசிச நார்சிஸ்ட் முன்னெடுப்ப இந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறாங்கிறதுனாலதான் நாங்க ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாணவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்க? சோனம் வாங்சுக்க நாங்க அப்புறப்படுத்துறதுக்கு காரணம் அவருடைய உடல்நிலை சரியில்லாம போயிட்டு இருக்குது. அதனால அதை பாதுகாக்கிறதுக்காக தான் நாங்க அப்புறப்படுத்துறோம்னு சொல்றாங்க. அந்த அக்கறையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல அவரை மருத்துவமனையிலேயே அவங்க அனுமதிச்சிருந்தாலுமே கூட இது ஒரு இல்லீகல் டிடென்ஷன் தான். அவருடைய விருப்பம் இல்லாம அவரை மருத்துவமனைக்கு வலுக்கட்டாயமாக போராட்ட களத்திலிருந்து அப்புறப்படுத்தி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் அங்க அவருக்கு சிகிச்சை கொடுக்கிறோங்கிறது எல்லாமே அவருடைய தனிப்பட்ட விருப்பம் இல்லாம திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக இது ஒரு இல்லீகல் டிடென்ஷன் தான். அதனாலதான் இன்னைக்கு இந்த ஒன்றிய அரசு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமைகளை மதிக்கணும், கொஞ்சமாவது மதிச்சு செயல்படணுங்கிற கோரிக்கையும் வலியுறுத்தி தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை ASF முன்னெடுத்திருக்கிறது.